ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முதல் திருப்புதல் தேர்வு 2025 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா பார்த்துட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதில் இருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. அனிமேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணத்தை கூறும் இலக்கண நூல்கள் 4 குறிப்பிடு. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாத்தீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிரசாந்தையர் கூறுவனையாவை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? மையாடல் குறிப்பு வரைக. கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே பாருங்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சங்க பாடல்களின் ஒலிக்கோலம் ஒரு குறிப்பிட்ட பண்பாகும் விளக்குக. மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக. ஸோ அது கீழே பொருள் வேற்றுமை அணி நிரல் நிறை அணியினை சான்றுடன் விளக்குக. நெக்ஸ்ட்டு இலக்கிய நயம் பாராட்டுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுக. 8 தொகை 10 பாடு. அதே மாதிரி கீழே பின்வரும் பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக. அதே மாதிரி தமிழின் சீரன்மை திறம் குறித்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுநற்றை தொகுத்து எழுதுக. சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் இக்கூற்றை முப்பால் வழி விவரிக்க. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமைதாசருடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. ஸோ அதே மாதிரி பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது? மனப்பாட பாடல் கேட்கப்பட்டிருக்கு. இது புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ பண்ணிட்டு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.